ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்கார், இப்போ எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும். சட்ட அமைச்சர்கள் கொடுத்திருக்கிற கருத்து என்பது வருந்தத்தக்க ஒன்று, கண்டனத்துக்குரிய ஒன்று. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து புரிந்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவே இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதுதான் அவரை போன்ற அரசியல்வாதிக்கு ஏதுவாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் என்னை பொறுத்தவரையிலும் மாற்றார் கூட 45 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் குறை சொல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை பயணத்தை நேர்வழியிலே சென்றிருக்கிறேன். இந்த இயக்கத்திற்கு எப்போது சோதனை வருகிற போது கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுக்கு என்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாக்கி இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நான் போகிற வழி நேர்வழி, தொண்டர்கள் செல்கிற பாதையில் நான் தூணாக நின்று அவருக்கு பணியாற்றி கொண்டிருப்பேன் இந்த இயக்கத்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.